ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்க மாதிரி தான் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே 23,000 தாண்டி இன்னைக்கும் வந்து அப்படியே பாசிட்டிவா தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே கண்டினியூ ஆகுமா, திருப்பி வந்து மறுபடியும் ஊஞ்சலாடுற கதையே போயிடாதா அப்படின்றதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழியா மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இந்த கண்டிஷன் அப்படின்றது இது வந்து எதனால இப்போ திடீர்னு இப்போ ஒரு 2-3 நாளா பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு சார்? நேரடியான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, இது வரைக்கும் விற்பவர்களாக இருந்த, அதாவது இப்ப சமீபத்துல ரிட்டர்ன் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது, திருமணத்துக்கு நம்ம டேரிஃப் விவகாரத்துல ஒரு நாள் டேரிஃப் போட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. அப்புறம் அடுத்தது கொஞ்சம் நிறுத்தி வச்சாரு. அதன் பிறகு திரும்பி போட்டாரு. திரும்ப என்ன பண்ணாரு, அத 90 டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணிருக்கதா சொன்னாரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா சந்தை எடுத்துக்கிட்டதை தாண்டி, அதன் பிறகு குறிப்பிட்ட சைனீஸோட ப்ராடக்ட் எல்லாம் கூட அவர் எக்ஸம்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சார், எதெல்லாம் அமெரிக்காவை பாதிக்குமோ. அது மாதிரி குறிப்பிட்ட துறைக்கும் முன்னாடி ஆட்டோமொபைலுக்கு வந்து போட்டிருந்த டேரிஃப் எல்லாம் கூட அதற்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் வந்து சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுல மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பா டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது பிலோ 100 போனதும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பொதுவாக பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ன்றது சாதகமா இருந்த ஒரு காரணத்தினால, பட் இது வந்து இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது இது இந்த கொள்கை ரீதியான முடிவுகள் என்பதில் வேற எந்த பெரிய அளவில் திரும்ப மாற்றம் வராமல் இருந்தாலொழிய இப்போதைக்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கு நம்ம பாக்குறோம். இந்த நிலைமையில ஏப்ரல் மாசம் இதுவரைக்கும் விற்பவர்களாக இருந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் அப்படின்றவங்க இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கடைசியா கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. மொத்தத்துல சுமார் 28,000 கோடிக்கு விற்பவர்களா தான் இருக்கிறாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். பட் இது வரைக்கும் விற்பவர்களாக இருந்தவர்கள் ஒரு நாள் வாங்குபவர்களாக இப்ப மாறி இருக்குது அப்படின்றது சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறோம். இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றதே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல், ஆக்சுவலி இட் வாஸ் மார்ஜினலி டவுன். அது மாதிரி கொஞ்சம் இறங்கிதான் தோங்குன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இறங்கி தோங்கின ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு காலையில் துவங்கிய பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்தது நம்ம பார்த்தோம். இருந்தாலும் நம்ம சந்தையானது ஆரம்பிக்கும் போது ஒரு இக்கட்டான சூழல்ல தான் ஆரம்பிச்சது. ஏறக்குறைய அதனுடைய மார்னிங்கோட ஒரு மூவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு வீக்னஸ் காட்டினது என்னவோ ஒரு உண்மைதான். அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஓப்பன் ஆகி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கி அப்புறம் அந்த 100 பாயிண்ட்டை ரெக்கவர் பண்ணி முடியும் போது என்ன பண்ணிருக்கு, கிட்டத்தட்ட அந்த 100 பாயிண்ட் மேல ஏறி முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். சோ இது வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறதையும் நம்ம காட்டுது. விற்பவர்கள் எல்லாம் காலையில இறங்கி சந்தை இறக்கிய சூழ்நிலையை தாண்டி மீண்டும் அதை வாங்கி அதன் பிறகு இன்னும் சந்தை முடியும் போது பாசிட்டிவா முடிக்கிறது அப்படின்றது ஒரு புல்ஸோட ஒரு பெரிய டாஸ்கா இன்னைக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எனிஹாவ் நிப்டி அப்படின்றது இப்ப என்ன பண்ணிருக்கு, ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. இன்னும் படிப்படியா இன்னும் கொஞ்சம் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இதுல வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு முக்கியமான தடைநிலையை தாண்டி நிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏறக்குறைய தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 23,300 உடனடி தடைநிலையா இருந்தது, அதை உடைச்சாச்சு. அதை உடைச்சு மேல வந்து எக்ஸ்கியூஸ் மீ 23,437 முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு அடுத்த கட்டமான ஏற்றம் மெல்ல 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 நிகழலாம். இதனுடைய அடுத்த டார்கெட்டா கூட நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 23,650 அதை நோக்கி போலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இதுல இருந்து ஒரு 200 புள்ளிகள் கூட நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அங்க செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இப்போது ஏற்றம் என்பது குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் வந்து பங்குகளை பணமாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண வேண்டியதான். பட் இன்னும் இந்த இறுக்கமான சூழ்நிலை முடிவுக்கு வரவில்லை. ஓகே சார். சோ இப்ப வந்து இன்னும் முடிவுக்கு வரலன்றீங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப வந்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டும் அதே மாதிரி எல்லாமே ஏறுதா சார்? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இப்போ விக்கிறதுல இருந்து கொஞ்சம் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்க. இப்ப ட்ரம்போட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு 3 மாசத்துக்கு நான் வந்து இந்த வரி விதிப்பை எல்லாம் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலவரம்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அதை சார்ந்தும் நம்ம இந்திய மார்க்கெட் போகும் இல்லையா? ஆமா,
ஆக்சுவலா வேர்ல்ட் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல நேத்திக்கு முடிவுற்ற சந்தை பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்தது அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்றதும் ஒரு பெரிய அளவுல மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நெகட்டிவா தான் எல்லாமே ட்ரேட் ஆகி ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸப்ட் சிங்கப்பூர் மார்க்கெட் தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஷங்கைன்னு சொல்லக்கூடிய சீன சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு தான். இதுக்கு அடுத்து ஐரோப்பிய சந்தைகள் எல்லாமே இப்போது இறங்கிதான் வியாபாரம் ஆகிட்டு வருது. இந்த சூழ்நிலையில டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் மட்டும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவான நிலைமையில இருந்து கொஞ்சம் நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நேற்றைய க்ளோசிங் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆகவே இப்போ ஒன்றும் குளோபல் மார்க்கெட்லாம் பெரிய அளவுல சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த டேரிஃப் வார் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதை தாண்டி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாகும் அப்படின்னு இந்த எக்ஸாம்ஷன் அடிப்படையில எதிர்பார்க்கப்பட்ட போது இல்ல இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து சைனா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றத அவங்க நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதை அதை எதிர்க்கும் வகையில ட்ரம்ப் என்ன பண்றாரு, இன்னும் அதிகமான வரிகளை விதிப்பதற்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சைனா மேல. அதனால இந்த தாக்கங்கள் வந்து தொடர்ந்து பங்கு சந்தையில வந்து பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். பட் இதுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 5 வருடங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்து வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய சாதகம். ஏன் அப்படின்னு சொன்னா பணவீக்கம் அப்படின்றது இப்ப 3.6% அப்படின்றத விட குறைவாக இந்த மாசம் வந்திருக்குது அப்படின்றது ஒரு மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல சாதகம். அதே மாதிரி அக்டோபர் மாசம் இருந்த ஒரு நிலை அப்பெல்லாம் 6.2% இருந்தது போன அக்டோபர்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 3.3%, 4% இந்த அளவுக்கு அது கிட்ட வந்துடுச்சு. சோ அதனால இன்ஃபிளேஷன் குறைவது என்பது வரக்கூடிய காலங்களில் ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைப்பதற்கு வழிவகுக்கலாம். அப்படி ரிசர்வ் பேங்க் ஏற்கனவே தொடர்ந்து 2 கூட்டத்துல 25 பேசிஸ் புள்ளிகள் 0.25% என்று 0.5% இதுவரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபிளேஷனுடைய இந்த குறைவான எண்கள் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மீட்டிங்ல ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வட்டி வீதம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதோ என்ற ஒரு சாதகமான நிலையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் இந்திய சந்தை மற்ற சந்தைகள் அங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்போது கூட இந்திய சந்தை கொஞ்சம் ஏறி இருக்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம். ஓகே சார். சோ இப்ப செக்டார்ஸ் எல்லாமே இப்ப ஏறிடுச்சு இல்லையா சார்? அதுவும் இல்ல ஏதாவது டவுன்ல இருக்கா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செக்டார் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில தான் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய எக்ஸப்ட் ஆட்டோ தவிர மீதி எல்லா செக்டாருமே கிரீன்ல தான் இருக்கு. ஒரு தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே நேரம் ஒட்டுமொத்தமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சந்தையினுடைய ஏற்றத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு வங்கித்துறை மிக பலமாக ஏறி இருக்கிறது. ஸோ வங்கித்துறையுடைய ஏற்றம் என்பதே சந்தையினுடைய பெரிய ஏற்றத்திற்கு காரணமாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் மற்ற துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கிற நிலைமையில இன்னைக்கு மீடியா ஒரு நல்ல ஏற்றம். இதுல வங்கித்துறையிலே பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் வங்கித்துறை பத்தி. அப்ப பொதுத்துறை வங்கிகள் எதுவும் நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. இப்ப என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள்லாம் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்து எல்லா ஏற்றத்தை விட பொதுத்துறை வங்கிகளுடைய ஏற்றம் தான் மிக அதிகமாக இருப்பதாக இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேங்கிங் செக்டரே ஓவரால் ஏற்றம் தான். தனியார் வங்கிகளும் ஏறி இருக்கு, பொதுத்துறை வங்கிகளும் ஏறி இருக்கு. ஆனா பொதுத்துறை வங்கிகளுடைய ஏற்றம் என்பது தனியார் வங்கிகளை விட அதிகமான அளவில் ஏறி இருக்கதான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இதுவும் வந்து இந்த செக்டார் இன்னைக்கு ஒரு நல்ல வலிமையை காட்டியிருக்கதான் நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து மற்ற எல்லா துறைகளும் ஒரு 0.5%, 3/4% அப்படின்ற அளவுக்கு துறைகள் எல்லாமே ஆட்டோ தவிர மீதி எல்லாமே ஏறிதான் முடிந்திருக்கிறது. ஓகே சார். செக்டார்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கோல்டோட ரேட் வந்து இப்ப எப்படி இருக்கு சார்? இப்போ ஏறிக்கிட்டு இருக்கா, இறங்கிக்கிட்டு இருக்கா, என்ன நிலவரம்? கோல்டு விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற மாதிரிதான் விண்ணை தாண்டி போயிட்டே இருக்கு. ஆமா, இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றுக்கு முடிஞ்ச இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்பவும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல $69 கிட்ட ஏறி கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் அப்படின்றது $3298, $3300 கிட்ட இருக்கு. ஏறக்குறைய அதெல்லாம் உச்சத்துல அதாவது லைஃப் டைம் ஹைல எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். எம்சிஎக்ஸ் சொல்லக்கூடிய மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆனாலும் கூட எங்க போயிடுச்சு, கடன்னு ஒரு புதிய உச்சம். 10 கிராம் தங்கம்
24 கேரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய விலை அப்படின்றது MCXல மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாம நேத்திக்கு முடியும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து 93,493 முடிஞ்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆயிட்டே இருக்கு. 94,965 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துல தற்போது இருந்துகிட்டு இருக்கு. அதனால தங்கமானது நான் ஸ்டாப் பிரைஸ் பிகாஸ் ஆஃப் அன்சர்டன்டி, நிச்சயமற்ற தன்மை. உலக சந்தையில கொள்கை ரீதியாக ட்ரம்ப் அறிவித்த முடிவுகளும் சரி, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெசஷனை நோக்கி போகுமோ, ரெசஷனோட மோசமான நிலையை நோக்கி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சில முக்கிய பிசினஸ் மேன்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க, சொல்றாங்க. இது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் தான். அதனால தங்கமானது ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்ற வகையில நிச்சயமற்ற தன்மையிலிருந்து பாதுகாப்பான இடத்தில் முதலீடுக்கு பணம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. தங்கம் இன்னும் வலிமையா தான் இருக்கு. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சார் சூப்பரா சொல்லிட்டாரு. இப்போதைக்கு மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த ஏற்றம் அப்படியே தொடரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க போறோம். ஓகே சார், நம்மளோட அடுத்து வந்து MSM கிளாஸ் வரப்போகுது இல்ல சார்? ஆமா. ஸோ MSMன்றது மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட். நமக்கு வந்து 2 விதமான பைனான்சியல் ஃப்ரீடத்தை நோக்கி அது நடத்தப்படுகிறது. ஒண்ணு, 60 வயசுல நம்ம வந்து பணம் வரவு இருக்காது, அந்த சமயத்துக்கு ஒரு தொடர் வருமானம் இருப்பதற்காக எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம் என்பதும், அதே மாதிரி குறுகிய அடிப்படையில எப்படி ஒரு நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில குழந்தைகளோட படிப்புகள், இந்த மாதிரி ஒரு நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்றது நம்ம படிக்கிறோம். இது வந்து ஒரு நிறுவனத்தை ஃபண்டமெண்டலா படிக்கிறதையும் தாண்டி டெக்னிக்கலாவும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, வாங்கி விற்கிறது அப்படின்றதையும் படிக்கிறோம். அதனால இது ஒரு முழுமையான பயிற்சி. பங்கு சந்தையில எல்லாருமே வந்து படிக்கணுன்றதுக்காக இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல தான், தமிழ்ல தான் நான் நடத்துறேன். அதனால இதுல குறிப்பா இல்லத்தரசிகளும் பங்கு பெறணும். வேலையை முடிச்சுட்டு வந்து எல்லாரும் எளிமையா பங்கு பெறும் வகையில தான் அந்த நேரத்தை வச்சிருக்கிறோம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணிடுங்க. இல்லைன்னா கிளாஸ் டீடைல் வேணும்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்றீங்க, கால் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் செம்ம ஆஃபர்ஸ் இருக்கு. அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் சார் கொடுக்குறாரு. அதனால இமிடியேட்டா கிளாஸை புக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.